வந்தாகாது. சேவல் ஊத்தான் பொழுது விடியும். அப்படினா இல்ல, பொழுது விடியறது விடியத்தான் செய்யும். அப்படி கிடையாது. அது விடிய ஒரு வாட்டி பொழுது விடியாதோ? அப்படி பார்க்க போனா சூரியன் உதிப்பது இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. பூமி தான் சுழன்று கொண்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரிதான். அது நடக்க போகுதுங்கறத உணர்த்துது பாரு சேவல். உணர்த்துதுனா அது மாதிரி இங்க நடக்க போறத அந்த சேவலையே கொடியாக கொண்டவன் முருகன். நெருப்பும் பக்கத்துல இருக்கு. இவரு குளிர போக்கணும்னு வர்றாரு பாருங்க. எனக்கு குளிர் இல்ல, உங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சு. இந்த பாடு வருது நீங்க ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப புள்ள பதறது. வாழ்க பல்லான் தலைவியை கூப்பிடுங்க. சாமி வருது. எழுதுனே 70 நாள் 69 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் வீட்டில் போய் 4ஆம் பாகம் தான் நடத்தணும். சோத்துக்கா சகோதரி, அருமை சகோதரரே, சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு ஒரு புது மனிதர் வந்திருக்கிறார். யார் அவர்? பிரம்மா வலதுடையிலிருந்து தோட்டி பெற்றவர் நாரத மகரிஷி. அவர் மனிதரே கிடையாது. மனிதர் இல்ல, அவர் ஞானி, அவர் பிரம்மச்சாரி, தேவலோகவாசி, பூலோகவாசி கிடையாது. அழைத்து வாருங்கள், சுவாமியை வெளியே அழைக்கிறார்கள். வருக வருக சுவாமி, வணங்குகிறோம். பாருங்கள். நான் உம்மை போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே, உலகம் போற்றும் உத்தமரே நாரத முனியே, நான் உம்மை போற்றி போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே, உலகம் போற்றும் உத்தமரே நாரத முனியே, கலைமகளிருளை பெற்றவரே வருக வருகவே, கவிகள் பாடி அருள் புரிவீர் ஆசி தருகவே, நான் உம்மை போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே, உலகம் போற்றும் உத்தமரே நாரத முனியே. பாரதி பன்னிசை பாடிட பாவலரி வருக வருகவே, காலம் போட்டிடும் காவியரே கண்ணைக்கு தாய்க்கு வருவதனே வருக வருகவே, மறைகாத முறைக்கற்று புவி போற்ற வாழ்த்திடுவீர், புவி போற்று பூமதியே வருவீர் என்பதும் வணங்கும் பெண்களும் வருவீர் நாரத முனியே, உலகம் போற்றும் உத்தமரே நாரத முனியே. வருக எல்லா வேதங்களும் போற்றும் இசை மேதைய வருக, இருடைய வருக, கலைவாணியின் தவ புதல்வரை வருக, ஞானத்தின் திரு உருவே வருக, நான்மறையின் தனித்துவமே வருக, வானத்தின் இசை என்று மண்ணில் வளர் மதிக்குழந்தை வருக என்று என் சார்பாக, என் நாட்டு மக்களின் சார்பாக சுவாமி, தாங்கள் என்னுடைய அண்ணனுடைய நடனத்தை அண்ணன் இருநே பெருமையா சொல்லும்போது போறேன். எங்க அண்ணன் வந்து ஒரு பரத நடன வகுப்பை வச்சு நடத்துறாரு. நடராஜ பெருமானுக்கு பிறகு அப்படி பாருங்கள் சுவாமி, தாங்களுடைய வருகையினாலே அடியேன் பெரிதும் மனமகிழ்ந்தேன் வந்த காரணத்தை எடுத்துக்கூறி வாழ்த்த வேண்டும். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு, வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பு தமிழர் பண்பாடு, பண்பாடு குறையாமல் வரவேற்றதுனாலே அகமகிழ்கிறேன் என்று முள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று பாடியது போல, கால் நொந்தேன் நொந்தேன் கடிகு வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி, அதுபோல் அல்லாமல் ஒப்புடல் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கோளிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் உப்பழம் ஒடுபாலன்னு முகங்கெடு திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகும் தானே என்று கூறியது போல அழகான முகமலர்ச்சியான வரவேற்பு நீ கொடுத்ததுனாலே வாழ்த்துவது கடமையாகும். அதுவும் பாண்டிய நாட்டில் பிறந்து பூம்புகாரில் பிறந்து பாண்டிய நாட்டுக்கு ஒரு பாடம் கொடுத்த அந்த அம்மாவை பற்றி நினைத்து போல ஒரு பாட்டை பாடுவோம் என்று எண்ணுகிறேன். காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளின் திருவருளை பெற வேண்டும். திருமகளின் திருவருளை பெற வேண்டும்.
வானுலகும் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். அந்த வகையிலே ஒரு தெய்வ நிலையை ஒரு மனிதன் அடையணும்னா நிறைய முதல்ல ஒரு மனிதன் மனித நிலை அடையணும். மனித நிலையில இருந்து தெய்வ நிலைக்கு போகணும். கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, பிரம்மச்சாரிங்கிற 4 நிலை. சரி. அதுல முதல்ல மனித நிலை, அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு நிலையாக கடந்து தெய்வ நிலை அடையணும். ஆமா. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன்மை வருத்தக்கூடிய தரும்னாங்க. உத்தமன், மத்திமன், அதாமன் இருக்காங்க. ஆமா. தனக்காக வாழ்றது ஒரு வகை, பிறருக்காக வாழ்றது இன்னொரு வகை. தானு நல்லா இருக்கணும், பிறரு நல்லா இருக்கணும்ன்றது 3வது வகை. தானு நல்லா இருக்க கூடாது, அடுத்தவனை நல்லா இருக்க விட கூடாதுன்றது 4வது வகை. ஒருத்தர் வரமே காத்தியல அப்படிதான் கேட்டார். ஆமா. எனக்கு ஒரு கண்ணு, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்லை, எதிர்க்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு சொன்னீங்களே. ரொம்ப அழகான ஒரு வாழ்த்து. எப்பயும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்தை கொடுத்தா அந்த வாழ்த்துல இருந்து பேச்சு அப்படின்றத துவங்கலாம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற வாழ்த்து அப்படிங்கிறது கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்து. கண்ணகியோட வாழ்க்கை ரொம்ப பெருசா நிம்மதி அல்லையே. என்னைய போய் ஏன் அவள மாதிரி வாழணும்னு நினைச்சீங்க? கண்ணகிக்கு தான் இந்த நாட்டுல செலவு வச்சாங்க. இல்ல, செலவு வைக்கிறவங்க நிம்மதியா காப்பியத்தை எழுதினார் இளங்கோவடி. ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கையை தவிர செல கிடையாது. இவனை புரிஞ்சுக்கணும். செலவு வச்சவங்க பூரா நிம்மதியா வாழ்ந்தானா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சிறைக்குள்ள இருக்கிற பூரா இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தான் உண்மை. ஏன்னா மற்ற இலக்கியங்களுக்கும் சிலப்பதிகாரத்துக்கு வித்தியாசம் உண்டு. நான் ஏன் பாடுனேன்னு தெரியுமா? நான் ஏன் பாடுனேன்னா கண்ணகி கற்புக்கரசி என்று பாடியதை விட அவள் காளியினுடைய அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் என்பது ஒரு அம்மா மீனாட்சியினுடைய அவதாரம். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு புலவர்கள் இருங்க, ஒவ்வொரு ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க? அமைதியா இருங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசுறீங்க, அமைதியா இருங்கண்ணே. இப்ப ராமாயணத்தை எழுதணும் அப்படின்னா ராம அவதாரம் கூட பேர் வச்சாங்க. ஆமா, பேர் வைக்கணும் பட்டாங்க, பேர் வைக்கப்பட்டது. ஆக ஒரு கதையில ஒரு இலக்கியத்துல வரக்கூடிய கதாபாத்திரத்தை பேர் வைக்கிறது ஒரு வகை அப்படின்னா அந்த கதையில எந்த ஒரு பொருளை வைத்து பிரச்சனையோ அந்த பொருளோட பேரை வைக்கிறது பெருசுதானே. சிலம்பு அப்படின்றதற்கு அதிகாரம் கொடுத்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பேர் வைக்கிறார். ஆக பூம்புகாரிலே பிறக்கிறார் கண்ணகி. பூம்புகார் என்பது காவிரி பூம்பட்டினம். ஆமா, புகாரிலே மாண்டான் என்று ஒரு வழக்கு இருக்கு. ஆமா. ஆனாலும் கண்ணகி காளியினுடைய அவதாரம் 4 சக்தி: போர் சக்தி, அருள் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி. அதிலே போர் சக்தி துர்க்கை, அருள் சக்தி உமாதேவியார். ஆக காளிக்கு ஒரு சக்தி, அது போல புருஷ சக்தி அரி, அரி என்ற மகாவிஷ்ணு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சரியான முறையில ஒரு நீதிபதி நீதிமன்றத்துல அந்த இடத்துல அமர்ந்து தீர்ப்பு சொன்னது தப்புன்னு தெரிஞ்சு மாரடைப்பு வந்து இறந்த முதல்ல இருக்கிற ஒரு வழக்குனா கண்ணகி வழக்கு தான். அந்த பாட்டை பாடணும். நீ இவ்வளவு கதையை பேச ஆரம்பிச்சில்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சில ஒரு நீதியை கொடுத்தது தவறாக வந்து விட்டது என்பதற்காக உயிர் போச்சு. சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? என்ன மிரட்டுற? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையான்னு கண்ணகியை பேசிட்டு கேட்கலாமா நீங்க? அடக்க மட்டும் பெண்ணுக்குரிய குணம் அல்ல, தனக்கான நீதியையும் நியாயத்தையும் வீரத்தோடு எதிர்த்து கேட்பதும் பெண்ணுக்குரிய குணம் தான் நிரூபிச்ச கண்ணகியை பேசிவிட்டு பொம்பளை பிள்ளையான்னு கேட்டா சிலப்ப அப்புறம் கையில கொண்டுட்டு போறா சிலம்ப. ஏன்னா பாண்டிய மன்னனுடைய கையில இருந்த சிலம்பு கோப்பெருந்த தேவியினுடைய சிலம்புல முத்து மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவன் பாண்டிய நாட்டினுடைய மண்ணே. பாண்டிய நாடு முத்துடைத்து என்ற பெருமைக்குரிய நாடு. ஆனா கண்ணகியினுடைய தந்தை யாரு? யாருங்க? சொல்லுங்க. கண்ணகியினுடைய தந்தை வந்து மிகப்பெரிய வணிக தொழில ஈடுபட்டு எல்லா மன்னர்களுக்கும் முத்து பவளம் மாணிக்கம் எல்லாத்தையும் வந்து கொடுக்கிறவரு. அப்படிப்பட்ட அவங்ககிட்ட இருந்து சிலம்பு எப்படிப்பட்ட தெரியுமா? விலை உயர்ந்த மாணிக்க கல்லாலான சிலம்பு கொண்டு போய் சிலம்பு நீட்டி உடனே செட்டியார் குலத்துல பிறந்த இன்னைக்கு ஆமா மாசத்துவன்னு பேர் இருக்கு. இப்ப என்னன்னா பாருங்க, தன் மேல குற்றம்னு, ஆமா பேர்லாம் இதுலதான் இருக்கு, தான் மேல குற்றம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை எத்தனையோ வழியில சரி பண்ணி குற்றமற்றவன்னு காட்டக்கூடிய இந்த சூழல் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல இந்த நாட்டுல தான் மேல குற்றம்னு தெரிஞ்சவன் அவன் பேசிய முதல் வாக்கு என்ன தெரியுமா? ஞானா மன்னவன், ஞானே கல்வன், கெடுக என் ஆயில் அப்படிங்கிறான். நான் மன்னவனே கிடையாது, நான் தான் திருடேன், கெட்டு அழிஞ்சு போட்டு என்னுடைய ஆயுள்னு அதே இடத்துல மாண்டு போனான். இப்ப இந்த கதையில ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, சொல்லிக்கிறவா நீனே பேசுறியே, பேசாதீங்க, நீயே பேசுறியன்னு சொல்றிய பாருங்க, நீங்க அதை சொல்றிய பாருங்க, வாயை திறந்தா மூடவே மாட்டீங்க. நீங்க ரொம்ப குறைவா பேசிருக்கம்மா. யாரு கேளு, சொல்லுங்க. இது முடிச்சுக்கிறேன். யானோ கல்வன் கெடுக என் ஆயுள்னு அவர் சொன்னாரு. ஆமா, உடனே உயிர் போச்சு. ஆமா, அடுத்தபடியா கோப்பெருந்தேவியும் விழுந்து உயிர் விட்டா. ஏன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுதான் வரேன். இல்ல எதனாலயா இருக்கும்? புருஷன் இல்லைன்னா இனிமே வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, புருஷன் இல்லைன்னா வாழ முடியாதுன்ற காரணமே இல்ல. ரொம்ப பேர் அந்த பார்வையிலே பாக்குறாங்க. கணவன் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு. அப்படி பார்க்க போனா கணவன் ஒண்ணு நல்லவே இல்ல, அவனே கிட்டத்தட்ட விசாரிக்காம தீர்ப்பை கொடுத்து அந்த இடத்துல
அவன் தப்பானவனா இருக்கான். ஆமா, அவனுக்காக இறந்து இந்த தவறான கணவனோட நம்ம வாழ்ந்ததும் குற்றம் என்று எண்ணினால் அதனால உயிர் போச்சு. அவளுக்கு அவ இறந்ததற்கான காரணத்தை கொடுத்திருக்கிறாரு ஒருத்தர். எப்படி அப்படின்னா, கணவன் இறந்து போயிட்டான். ஆமா, இப்ப கோப்பெரும் தேவிக்கு தன்னுடைய எதிர நிற்கக்கூடிய கணவனை இழந்து கையிலே சிலம்போடு நிற்கக்கூடிய கண்ணகிக்கு என்ன பதில் சொல்லுவோம்னு தெரியல. அவகிட்ட பதிலே இல்ல. பதிலே இல்லாம அவளை எதிர்த்து தன்னால பேச முடியல. அவளால அவளை சமாளிக்க முடியல. என்ன பண்றதுனே தெரியல. வாங்க வாங்க, அவளால எதிர்த்து பேச முடியல. ஒரு நாய் வந்துருது. ஆமா, அது எல்லாம் அது தெரியும். அதுக்கு ஒரு கதை இருக்கு. சரி, அப்படின்னா கோப்பெரும் தேவி கண்ணகிக்கு பதில் சொல்ல முடியாமல் உயிர்த்தா. இன்னைக்கு சில பேர் பதில் சொல்ல முடியல, மௌனமாக்குறாங்க. இல்ல, மௌனன்றதை தாண்டி மௌனத்தை விட செஞ்சது நியாயம்தான் வாதாடுற இந்த உலகம். செஞ்ச தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஆனா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் செய்த தவறுக்காக உயிர் விட்டா. ஏன் பேசுறேன் தெரியுமா? இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணேன், படிச்சேன். இன்னும் நிறைய விஷயம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். உங்களோட தான் உரையாடணும். ஏன்னா நம்ம மேல குற்றம்னு வந்துருச்சுன்னா நம்ம வழக்கறிஞரா மாறிடுவோம். அடுத்தவங்க மேல குற்றம்னு வந்துருச்சுன்னா நீதிபதியா மாறிடுவோம். அதான உண்மை. நீதிபதிக்கே நீதி சொல்ற காலமா போச்சு. நீதிபதி எல்லாம் அவங்க தன்னிச்சையா அவங்க சரியா ஆராய்ந்து சரியான்னு ஆனா இப்ப சமீபமா ஒரு சில வழக்குகள்ல நீதி கொடுத்த நீதிபதிகள்லாம் ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காங்க. ஒரு சில வழக்கு கவனிச்சீங்களா? அந்த வழக்குல நீங்க தனியா பேசுற வழக்கு, அந்த வழக்கு இங்க வேணாம். உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு, வாடான்னு கூட்டிட்டு போனாரு ஒருத்தர். ஆமா, அது பக்தி வழக்கு, பரம்பரை வழக்கு. ஆமா ஆமா. அப்படி இந்த கண்ணகியோட கதை என்னன்னா, சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு காளியோட அம்சமாக வந்து கண்ணகி பிறக்க கண்ண மதுரை அழிய என்ற போன ஜென்மத்து கதை இருக்கு. தனது இட ஆமா உண்டு. தனது என்ற ஒருத்தியை அவளுடைய கணவனை கொன்றார்கள். அவ மலை மேல 14 நாட்களாக உலகம் எங்கும் அலைந்து திரிந்து தன்னுடைய கணவனுக்காக நீதி கிடைக்காமல் மலை மீது ஏறி நின்று தன்னுடைய கணவனுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று அப்படியே சாபம் கொடுத்து கொண்டு கீழே குதித்தாள். அதான் யாரு குற்றம் சாட்டினானோ அவனே வந்து என்னவா பிறக்கிறான், கோவலனா பிறக்கிறான். உண்டு இல்ல, அதுதான் அங்க செஞ்ச பாவம். முற்பகல் செய்யும் பிற்பகல் ஊழ்வினை மெல்ல நுழையும். இது என்ன உதாரணம்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும், வயசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இதான் 3 கருத்து தான் சிலப்பதிகாரம். வள்ளலாரே தான் சொல்றாரு, கருணை இல்ல ஆட்சி கடிகி ஒளிகன்னாரு. அருணந்த சன்மார்க்கர். நம்ம பேசிட்டா மொழி மட்டும் உரப்பா வரும். அவர் மட்டும் பேசினா நம்ம சிரிச்சுட்டே பேசப்படாம போயிட்டே இருந்தா பேசுவோம் அன்னைக்கு ஒரு நாள் அப்படி. ஏன்னா கண்ணகி கிட்டத்தட்ட விஷயத்தை சொல்லும் போது இடையூறு செய்யக்கூடாது. இந்த நிகழ்வு நாடகம் வந்து எங்க அண்ணன் நாடகம். ஓஹோ, அதனால வந்து இன்னும் சிறப்பா பண்ணல. இது வள்ளியம்மன் நாடகம். என்ன அதெல்லாம் கிடையாது. நாடக அமைப்பாளர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இருந்துட்டு போறாரு. கதைக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். ஒருத்தர் இருக்காரு, ஒரு கவிதாசன் ஒருத்தர், தெரியுமா உங்களுக்கு? அப்படியே தெரியல. ஆமா, அந்த மனுஷன் நடந்தாரு. இப்ப அதாவது கண்ணகி 14 நாட்களாக என்ன செய்யறா, போய் மலைவாழ் மக்களோடு சேர்ந்து வாழ்றா. தன் வாழ்க்கை வரலாறு அவர்களுக்கு சொல்றா. 14 நாட்கள் கழித்து மேலிருந்து ஒரு விமானம் கோவலோடு வந்து கண்ணகி அழைத்து சென்றதாக சிலப்பதிகாரம் முடிவடைகிறது. அதனாலதான் கல்லால் சிலை வடித்த காவலன் செங்குட்டுவன், தமிழ் சொல்லால் சிலை வடித்த பாவலன் இளங்கோவடிகள்னு எழுதுறாங்க. அந்த கண்ணகிக்கு ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? உனக்கு பிரச்சனை. கேரளாவுல கண்ணகிக்கு ஒரு கோயில் இருக்கு. வருஷம் 365 நாட்களில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் அந்த கோயில் திறந்திருக்கு. ஆமா, அந்த கோயில் எங்க ஏதுன்னு முகவரி சொல்றேன், போயிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு. குங்குமம் மட்டும்தான் அபிஷேகம். ஆமா ஆமா, சரி. அப்படி கண்ணகிக்கு சிலவைக்கு இமயத்திலிருந்து கல்லெடுத்து கொண்டு வந்ததாக வரலாறு சொல்லுது. எல்லாருக்கும் செலவு வைக்கிறது இல்ல, செலவு வச்சவங்க எல்லாம் நல்லவங்களான்னு நிம்மதியாக வாழ்ந்தது இல்ல, நல்லவங்க கிடையாதுல்ல. ஆனா என்ன கண்ணகி கிட்ட பிடிச்ச ஒண்ணு, நல்லதுக்கு கெட்டதற்கு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். கண்ணகி கிட்ட என்ன நல்லதுன்னு பார்க்கணும். அங்கதான் வச்சு எதுக்காக அவதாரம் எடுத்தது, எதுக்காக கோவலன் அங்க வந்தா, கோவலன் ஏன் அப்படி பழிதீர்க்கப்பட்டார் என்பதற்கு முன் ஜென்ம கதை ஒன்று காரணம். இப்ப கண்ணகியை விட்டுட்டு மாதவியோட போய்தான் கோவலன். ஆமா, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இழந்தாச்சு. கடைசியா வரும்போது கண்ணகி அழுதாலாம். ஏன் அழுகிறா கண்ணகி? சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டேன், ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கேன்னு நினைச்சு அழுகிறேன். இல்ல, குன்றம் போல் செல்வத்தை, குன்றம் போல் இருந்த செல்வம் குறைந்து போனது, அதுக்காக அழுகிறியான்னு கேட்டாரு. இல்லன்னா அப்புறம் ஏன் அழுகிற? ஒரு கணவனோடு மனைவி வாழ்ந்தா சுற்றத்தார் வருவாங்க. அப்படி சுற்றத்தார் வந்தா ஒருவேளையாவது என் கையால உணவு சமைத்து ஒரு நேரம் பரிமாறி இருப்பேன், தம்பதியர்களா சேர்ந்து. ஆமா, ஆனா இங்க நான் மட்டும் இருந்தனால யாரும் வீட்டுக்கு வரல, யாருக்கும் ஒருவேளை சோறு போட முடியாத அபாக்கியவாதியாக துர்பாக்கியவாதியாக ஆனேன். அதை நினைச்சே அழுதேன்னா. அப்படி அழுதாலும் கணவனை இவ்வளவு இடர்பட்டாலும் விட்டு கொடுக்கல. ஏன்னா கதையின் காரணம் 12 ஆண்டுகள் இன்னொரு பெண்ணோடு குடும்பம் நடத்திட்டு வந்த ஒரு ஆண் மகனை, எனக்கு உன் மீது இருக்கக்கூடிய இந்த காதல் இன்னும் தீரவில்லை, இனிமேல நாம இந்த இடத்துல வாழ வேணாம், நாம இங்க இருந்து வேறு எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்ளலாம் வான்னு அழைச்சிட்டு ஒரு மனைவி வரானா. சிலப்பதிகாரத்துல எந்த அளவுக்கு கோவலன் மீது கண்ணகிக்கு காதல் இருந்தது பாத்துக்கங்க. காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நமசிவாயவேன்னு சொன்னாங்க.
நான் ஞான சம்பந்த பெருமான் பாடினார் பாடியது போல சரி. எப்போதுமே இந்த காதல் என்பது ஆமா. உருகணுமா. ஆண்டாள் நாச்சியாருக்கு இருந்தது பெருமாள் மீது. எல்லாருக்கும் இருந்தது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமிகள் கூர்வேர் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் பாடுறா. யசோதை இளஞ்சிங்கம் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் என்று இறைவனும் பக்தன் மீது காதல் கொண்டார். வேண்டத்தக்கதை அறிவோய் நீ வேண்டும் யாவும் தருவோய் நீ. நமக்கு என்ன தேவைன்னு கடவுளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சு. 4 பேர் போன பாதையில போக 4 பேர் மெச்சும்படி வாழணும்னு சொல்லிருக்காங்க. போன பாதை அப்பர் சுந்தர மாணிக்கவாசகர் 4 பேர் மெச்சும்படி வாழணும்னா மாதா பிதா குருதேவம் என்று 4 பேர். 4 பேரையும் அழைத்து கொண்ட இடம்தான் தில்லை சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு திசையிலே வாசற்படி கடந்து உள்ளே வந்தார்கள் சிதம்பரத்திற்குள்ளே. காதல் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் வச்சேன், கவனிச்சீங்களா? உள்ள என்னது? சிதம்பரம் நடராஜர் ஆடுறாரா சும்மா இருக்கிறாரான்னு. அல்ல வேலையா போச்சு போ. என்னங்க அதானே கவனிக்கலையா? வலதை ஊன்றி இடதை தூக்கிய வண்ணமாக எல்லா ஸ்தலங்களையும் ஆடுறாரு மதுரையை தவிர. மதுரையில வந்து கால் மாறி ஆடிய இடம். ஒரு கேள்வி, முதல்ல நடராஜர் ஆடுறாரா இல்ல சும்மா காலை தூக்குன மாதிரியான பாவனையோடு நிக்கிறாரான்னு. ஒருவேளை ஆடி இருந்தாருன்னா அதுக்கான சாட்சியும் வேணும், ஆடலைன்னா அதுக்கான சாட்சியும் வேணும். நாரதர் வரட்டும், அவரோட அந்த சர்ச்சையை வச்சுக்கலாம் அப்படின்னு முன்ப சொல்லி இருந்தேன். வந்து ஆடினாலதான் குண்டல நழுவி கீழே விழுந்தது. இல்ல ஆடினாருங்கிறது இறந்த காலம், ஆடிக்கொண்டிருக்கிறாரா அப்படின்றது கேள்வி. நிகழ்காலத்துல ஆடுறாரா? ஆடிக்கொண்டாரே வேடிக்கை காணன்னு சொன்ன மாதிரி இன்றும் ஆடிக்கொண்டுதான் இருக்கார். அவர் ஆடவில்லை என்றால் அகிலம் அசையாது. உடையவன் ஆடுனாத்தான் நிழல் ஆடும். கண்ணாடியில போய் நிக்கிறோம், கண்ணாடிக்கு முன்னால நம்ம உடம்பு தெரியுது, நம்ம உடம்பு அசையணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் அசையணும். ஆக இந்த உலகத்தினுடைய பூமத்திய ரேகை எங்க இருக்கு அப்படின்னா நடராஜனுடைய கால் கட்டை விரலிலே இருப்பதாக ஆன்மீகமும் அறிவியலும் ஏற்றுக்கொண்ட உண்மை. நடராஜர் நடனம் மறுத்துட்டாங்கம்மா. நான் பேசிட்டேன், ஒருத்தர் மறுக்கிறாரு. யாரு? நடராஜருடைய விக்கிரகத்திலே இருக்கு, அவர் ஆடுறாருன்றதுக்கு சான்று. அது ஆடுறாரு, பூமத்திய ரேகையில பெருவரல் இருக்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஒரு ஆளுக்காகவே போட்டோம். சாமி இருக்குன்னு ஒரு கூட்டம், சாமியே இல்லைன்னு ஒரு கூட்டம், நான் தாண்டா அந்த தெய்வமே சொல்லிட்டு ஒரு கூட்டம். பல கூட்டம் என்ன பண்றது? கடவுள் எல்லாத்தையும் தான் வாழ வைக்கிறான். பல கூட்டத்துக்கு மத்தியில தானே நம்ம கூட்டம் வேலை செய்யணும். அதனால இந்த விஷயம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். சுவாமி இருக்கின்றதுக்கு பல காரணம் உண்டு. ஏன்னா நடராஜர் நடனம் புரியும் பொழுது டமருகம் வாசிக்கப்படும், அவருடைய கால் வலது கால் ஒன்று இடது கால் தூக்கப்படும். தூக்கப்பட்ட பாதத்திற்கு குஞ்சித பாதம் அப்படின்னு பேர். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவருடைய இடுப்பிலே கட்டியிருக்கக்கூடிய அந்த கச்சை, அந்த பாம்பு, அவருடைய ஜடா முடி இருக்கு இல்லையா, அந்த நடராஜருடைய விக்கிரக திருமேனியில அதெல்லாம் அப்படியே பரந்த வண்ணமாக இருக்கும். ஆமா, ஒருத்தர் சுழன்று ஆடும் பொழுதுதான் இதெல்லாம் பறக்கும். சும்மா நின்றாங்கன்னா பறக்காது. காலை தூக்கி வச்சு பாவனை பண்ணலாமே தவிர இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த புலித்தோல் ஆடை, தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த ஜடா முடி, இதெல்லாம் பறக்கணும் அப்படின்னா ஒருவர் சுழன்று ஆடணும். ஆடாம பறக்குமா? அதுதான் ஆடினாலும் கால் மாறி தலை மாறி ஆட வேண்டும், பாடினாலும் திருப்புகளுக்கு திருப்புகள் பாட வேண்டும், சூடினாலும் வெள்ளற்கிளம்பு சூட வேண்டும், மணந்தாலும் 90 மத்தின் என்ற கிளவியை மணக்க வேண்டும், அடித்தாலும் பெரியோரை பல்லுதுர் அடிக்கணும். அதனாலதான் திருப்புகளை என்று எப்படி பாடுகிறார் அருணகிரியார். பாடுங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என ஓதும் பத்து தலை தத்தை கனதோடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரிகள் பக்தர்கரதத்தை கடவைய பச்சை பிகள் மெச்ச தகு பொருள் வச்சத்துடன் அச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தே ஒத்த பரிபுறம் நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுதொடு கழுகாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சத்திரப்பவரிக்க திரிகடக என ஓதும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு புடி என முது கூகை பொற்பட்டில நட்புட்டவனரை பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாள். பெருமாளே என்று பெருமாளும் நல்ல பெருமாள், அவரது திருநாளும் நல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தை இராமையினால் வருந்தெடுத்து போவதே அது வஞ்ச புகழ்ச்சி. ஆமா, ஒரு மனுஷன் பெரிய திருவடி இருக்கு, சின்ன திருவடி இருக்கு. பெரிய திருவடி யாரு? பெரிய திருவடி பெருமான் கருடாழ்வார், சின்ன திருவடி ஆஞ்சநேய பெருமான். 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும். ஆஞ்சநேய பெருமான் அவருடைய ஆலயத்துல அவருடைய நாமத்திற்கு பதிலா ராமநாமம் தான் சொல்றாங்க. ராமநாமம் எங்கெல்லாம் வந்து சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருந்து அதை கேட்பார் என்பது சத்தியமான உண்மை. ராமாயணம் மட்டும் ராமான்னு சொன்னாலே அவர் கேட்பார். ஆமா, ராமாங்கிற 2 எழுத்துக்கு அவ்வளவு மகத்துவம் மகிமை உண்டு. ரா என்ற எழுத்து நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் போக்குமா, மனம் வாக்கு மொழிகளாலே செய்த பாவத்தை போக்கும். ரா அதுதான் அன்ன நுனினா வருடர் அளவரும்னு நன்னூல் சொல்லுது. அந்த இம் என்ற வார்த்தை என்னன்னா வர போன பாவத்தை திரும்ப வராம இந்த மூடிடுமா. இம் மீக்கு இதழ் ஒரு பம்ம பிறக்கும் என்று நன்னூல் சூத்திரம். பாருங்க, சைவம் வைணவம் இரண்டிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒற்றை சொல்லுதான், ஒற்றை எழுத்து தான் ராமான்றது. நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சரத்திலிருந்து மா என்ற எழுத்தையும், நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற அந்த வைணவத்திற்குரிய மந்திரத்திலிருந்து ரா என்ற எழுத்தையும் எடுத்து ராமான்னு வச்சாங்க.
அப்ப சிவம் வேறு வைணவம் வேறு அல்ல. நமோ நமோன்னா என்ன அர்த்தம்? என்னுடையது இல்லைன்னு அர்த்தம். நமோ நமன்னா என்னுடையது இல்லை, என்னுடையது இல்லை, எல்லாம் இறைவனுடையது, திருவருளுக்குரியது வேணும்ல அப்படி சொல்லணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுன்ற எண்ணம் வேணும். எங்க எல்லாம் நான் தானே தெரியுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணா கூட என்கிட்ட இல்ல, இறைவன் கொஞ்சம் கொடுத்து கொடுக்குறாரு. ஆமா, என்னுடையது இல்ல. அதைத்தான் ஒருத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல பாவம் பண்ணினாதானே மறுபிறவி இருக்கு, புண்ணியம் பண்ணா மறுபிறவி இல்ல. அப்படித்தானே சொல்றாங்க. புண்ணியம் பண்ணாலும் மறுபிறவி இருக்கான் உண்டு, பாவம் பண்ணாலும் மறுபிறவி இருக்கு, புண்ணியம் பண்ணாலும் மறுபிறவி. எண்ணத்திலே மறுபிறவி இருக்கு. என்ன பண்ணினா மறுபிறவி இல்ல, புண்ணியம் பண்ணினது நான் தான் பண்ணுனேன்னு நினைச்சா மறுபிறவி உண்டு. நான் பண்ணல, என்ன இறைவன் செய்ய வைக்கிறான்னு நினைச்சாதான் மறுபிறவி கிடையாது. அது ஒண்ணுதான் அழுத்தமா மனசுல இருக்கு. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமறியேன் பராவரமே. பட்டு வெள்ளி கற்கண்டு ஊர் சிட்டூர் நிலம் குறிஞ்சி. ஆமாம், அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது முருகப்பெருமானை. முருகனுடைய திருவருளாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, திருவருளும் குருவருளும் வேணும். ஆமா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னார் அருணகிரியார். பேர்பட்ட அருணகிரியாருடைய வாக்கின்படி முருகப்பெருமான் இங்கே எல்லோருக்கும் நலம் பயக்க வேண்டும். ஆமா, யாம் இருக்க பயம் ஏன் என்று என்ன பண்டார கருணை கடலே கண்டா போற்றின்னு ஒவ்வொரு ஆலயங்களிலும் எழுதப்பட்டிருக்கு. திருகனக சபைக்கோர் அரசியன்னார். பண்டு என்பது இசை, ஆரம் என்பது மாலை, இசை மாலை சுட்டக்கூடிய பண்டாரமா நிற்கிறார். ஆமா, அது ஞான பண்டாரமா இருக்கு. ஞான பண்டாரம் தான். பண்டாரம்னா என்ன அர்த்தம்? செல்வத்தை எல்லாம் தன்னுள் வைத்திருப்பவன் என்று அர்த்தம். ஆமா, பழனி மழையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆதியில பூஜை செய்தவர்கள் பண்டாரத்தார். அதனாலதான் இழந்த செல்வத்தை மகாலட்சுமி ஆவினன் குடியில் வாழும் தண்டாயுதபாணியை வணங்கி திரும்ப பெற்றாள். அதனால அந்த ஊருக்கே திரு ஆவினன்குடி என்ற பெயர் வந்தது. திரு ஆவினன்குடி. அதுல 5 பேருக்கு முக்தி கொடுத்த இடம். அது மட்டுமல்லாது அந்த கோவில்ல பூஜை செய்தவர்கள் எல்லாம் மருவி விட்டார்கள், மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கு முதல் மரியாதை இருக்கிறது, அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பண்டாரமான முருகன் குடி இருக்கு இந்த இடத்துல. எதற்காக இங்கே? நான் இங்கு முருகனுக்காகவே வந்தேன். முருகனுக்காக திணை விதைக்கப்பட்டிருக்கிறது. திணை பயிர்களை பறவைகள் கொய்து விடா வண்ணம் காவல் செய்வதற்காக வந்தேன். காவலுக்கு வந்தால் காவல் வெற்றி அடைந்து விடலாம். காவலுக்கு வந்தால் வெற்றி அடைந்து விடலாம். மற்ற காவல் எப்படியோ தெரியவில்லை. வந்தது வெற்றி வேலனுக்காக. வெற்றி வேலனுக்காக வந்துவிட்டு வெற்றி அடைந்து விடலாமோ என்ற அவநம்பிக்கை ஏற்படலாமா? ஒரு வருடம் முழுவதும் படிக்கிற மாணவருக்கு ஒரு நாள் பரீட்சைன்னு ஒண்ணு வருது. ஆமா, இப்ப 3 பரீட்சை. சரி, 3-4 வைக்கிறாங்க. இல்ல காலாண்டுக்கு அப்புறம் ஒரு பரீட்சை, மாத பரீட்சைன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் அரை பரீட்சை, மறுபடியும் ஒரு பரீட்சை, அப்புறம் முழு பரீட்சை. 3 பரீட்சை 6 வந்துருது. இப்ப பரீட்சை எதுக்கு வைக்கிறா? மாணவன் தேர்ச்சி பெறுகிறானா என்பதற்கு. சோதிப்பதில்லை எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த தேர்ச்சிகளை கண்டிப்பா நம்ம பரீட்சையை அடிக்கடி பரீட்சையை கலந்துக்கிறோம். பரீட்சை வந்தா தான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு பரீட்சை தேர்வு இருக்கத்தானே செய்யும். சுடரும் பொன் போல அந்த பழுக்க காய்ச்சின இரும்புதான் அடித்தால் வளையும். அதுபோல இந்த இடத்திலே உனக்கென்று ஒரு பெருமையாக இருக்க வேண்டும். இந்த பெண்களுக்குரிய பருவங்கள். பெண்களுக்கு 7 பருவங்கள். பேதை புதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிலம். நான் அடைந்துள்ள பருவம் மங்கை பருவம். ஆடிப்பட்ட தேடி விதைக்கணும், தூத்திக்கிறணும், பருவத்தை பயிர் செய். பெருமாள் செஞ்ச மாதிரி எல்லாம் செஞ்ச கர்ணன் அன்னதானம் மட்டும் பண்ணல, எல்லாம் மறந்துட்டாரோ என்னமோ. அதனாலதான் அன்னதான சத்திரத்திற்கு வழிகாட்டியதால அந்த கையில இருக்கிற ஆள்காட்டி விரல் சிறப்படைந்ததா. பசி வந்துருச்சு, வேற வழி இல்ல, அந்த ஆள்காட்டி விரல வாயில வச்சு சப்பு பசி தீரும்னு சொன்னாங்க. ஏன் அது வச்சு சொன்னாங்க? இப்ப நீங்க சொன்ன கதை தான். வழிகாட்டுறேன் ஐயா, அன்னச்சத்திரம் அங்க இருக்கு, அங்க இருக்கு போங்க அப்படின்னு காட்டுனது. எப்போதுமே இந்த வழிகாட்டுனதுக்கே அப்படின்னா அன்னதானம் போட்டா எப்படி? அப்ப வள்ளலாரெல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய இறைவா என்று வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை
தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்பேற்பட்ட வள்ளலாருடைய திருவருளால் சரி எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கு. காரணம் இல்லாம இது நடக்கிறது. திருவாசகத்திற்கு பிறகு ஒரு அழகான அருள் நூல் உண்டுனா திருவருட்பானா. திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் எந்த அளவுக்கு சிவபெருமானையும் அருளையும் இந்த உலகிற்கு கொடுத்தாரோ அதுபோல் ரொம்ப எளிமையாக திருவருட்பா மூலமாக கொடுக்கிறார் வள்ளலார். திருவாசகத்தை ஓலைச்சுவடியை எழுதி குடுமியில வச்சிருப்பாராம் வள்ளலார். அடிக்கடி இப்படி தொட்டு தொட்டு பாத்துக்குவார். பத்திரமா இருக்கான்னு அதை நினைவுல வச்சு நினைவு. அதனாலதான் இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று இப்படியெல்லாம் இந்த இறைவன் மீது பக்தி கொண்டு இலக்கியங்களை கொட்டி வைத்திருக்கிறார். ஆன்மீகத்து இலக்கியங்களும் நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு. படிக்கதான் ஆள் இல்ல. பர்வகாலத்தை வீணா பசியோட இருந்தா பசிக்குதுன்னு அறிஞ்சி அதை உணர்ந்து கொடுப்பவள் தாய். தாய் அதனாலதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுது ஒரு குழந்தை அழுத தாய் மார்புல பால் கொடுக்கலாம். இல்ல ஒரு பால் கடலையே கொடுத்தாருன்னா எவ்வளவு பெரிய வசதி இருக்கு அவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் அவ்வளவு கொடுத்தார். வசதி இருந்து என்ன பண்ணு, ஆனால் வசதியே இல்ல. ஆண்டாள் 100 அண்டா நெய் படைப்பேன் சோறு படைப்பேன்னு வந்தார். என்ன விசாலமா இருக்கணுமா, குறுகிய எண்ணம் மனசு எண்ணம், குறுகிய எண்ணங்களும் குறுகிய மனப்பான்மை இருக்க கூடாது. எண்ணம் விசாலம். அதத்தான் மனிதனுடைய அறிவு வேல் போல இருக்கணும். ஆமா, வேலாயுதம் ஆய்ந்து அகன்று கூர்மையாக இருக்க வேண்டும். ஞானத்தின் வடிவம் ஞான பூரண சக்தி தரித்தருள் பெருமாள். அதனாலதான் இந்த கற்பூர புத்தி, கரிவாள புத்தி, கரிமட்ட புத்தியில 3 புத்தி இருக்கு. ஆமா, இந்த 3 உடனே புடிச்சது ஒரு வகை, கொஞ்சம் காலதாமதமா புடிச்சி இருக்கிறது ஒரு வகை, பிடிக்கவே பிடிக்காததுன்னு ஒரு வகை. பிடிக்காத வகையில நிறைய இருக்கு. ஆமா, நிறைய அழகுற ஒரு புள்ள அவன் குடிச்சாதான பிரச்சனையா இருக்கு. ஆமா ஆமா, நாடகத்தையே கவனிக்கல. இவ்வளவு தூரம் பேசுறதே இந்த வீடியோ எடுக்கிறாங்களேன்றனாலதான் பேசுற மாதிரி. உண்மையாவே எடுக்கிறாங்களே, 4 பேர் பாப்பாங்களே, 4 விஷயம் பேசணுமே அப்படின்றதுனால பாருங்க. நீங்க வாட்டுக்கு பேசுங்க, நாங்க வாட்டுக்கு நடத்துறோம். வாங்க சுவாமி, அவருக்கா தெரியணும். இன்னும் கொடுமை இல்ல, 1 மணி நேரம் வேற உபதேசம் பண்ணி ஊருக்கு ஒரு புண்ணியமும் இல்ல. மாப்பிள வார்த்தை அன்னைக்கு போட்டேன் பாரு. என்னங்க சரி சரி போட்டு விடுங்க சுவாமி. விதியை வெல்ல எவராலும் முடியாது. அல்லலார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பதில நம்ம போவோம். அப்புறம் ஒரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? விரிக்கிற கடையை விரிச்சு வச்சிருவோம், வாங்குறது வாங்காத அவங்க பிரியம். அதனால சுவாமி விதியை வெல்ல எவராலும் முடியாது. விதி வழியது நாங்க எவராலும் இல்ல, சில பேரால முடியும். என்ன முடியும்? அப்படி முடிஞ்ச கதைகள், முடிஞ்ச கதை கூட விதியா தான் இருக்கும். இல்ல அதுக்கு காரணம் என்ன சொல்ல, உங்க விருப்பத்துக்கு தான் பேசாதீங்க. எதுக்கு தான் பேசுவேன்? மதி. ஏன் அது விதி இல்ல, மதி இல்ல விதி. என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? அப்படியே சாமி அப்படி அதெல்லாம் கிடையாது. இப்படித்தான் நான் நினைச்சதே வேறு. என் வாழ்க்கை பாதை லட்சியமே வேற. இங்க கொண்டு வந்து விட்டு இப்படி பேசணும்னு கொடுத்தது இறைவனுடைய விதி. இல்ல அங்கேயும் மதிதான். எங்க இந்த இடத்துல இப்படி வரணும், இங்க வந்து நான் பேசணும், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு மதி. அந்த மதி என்ற நான் சொல்லவா, உங்க மனசுக்கே தெரியும் விதிதான் பெருசுன்னு. இருக்கு பேசணுமே நானு சிவசிவா சொல்லலாமா? அப்படி தரித்திரம்னு சொல்லாதீங்க. பெண் என்பவள் மகாலட்சுமியுடைய அடையாளம் அல்லவா? அப்புறம் தரித்திரங்கிறீங்க. தரித்திரம் என்பது வறுமைன்னு பொருள். தரித்திரமாம்ல பாவம். வேற சொல்றாரு ஒரு ஆம்பளை பேசிக்கிட்டு இருக்க, இப்படி பேசினா என்ன சொல்லுவாங்க? என்ன பரவாயில்ல, அந்த அளவுக்கு சூர்யா வீட்டுக்கு போனா அந்த பொம்பளை பிள்ளை ஐயே ஒரு ஞானஸ்தே பெத்த புள்ள அப்படியே பேசுறீங்க. எங்க விட்டாங்க, எங்க விட்டாங்க? எங்க அன்னைக்கு அப்பா பூரா நீங்க அங்க வந்தானா குறை சொன்னீங்கன்னா, நீங்களே அப்பையும் பேச்ச அண்ணன் பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா உங்களால பிடிக்க முடியுமா? 2 பேர் பேச்சையும் கேட்காம தான் இப்படி திரியறீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாமே பேச்ச கேட்டிருந்தா எல்லாரும் கேட்டா அவர் சமயத்துக்கு அந்த மாதிரி பேசுவாரு. ரெண்டு அப்பன் மேல கேட்டிருக்கீங்க. சரி இருக்கட்டும், அதனால அங்க எல்லாம் உன்னை வைக்க கூடாது. சரி, உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க. எங்க கொண்டு போய் இங்க வச்சதை நீங்க தான் இன்னும் கொண்டு போக போறீங்க. ஆமா ஆமா, என்ன இடம் சொல்லுங்க? மாப்பிளை வாத்து வந்து உங்க வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. என்னடா அது அம்மனமா ஓடுவேன்னு பார்த்தேன், இப்பதான் தெரியுது காரணம். வேட்டியை கட்டி விடு. அது வாங்க மாப்பிள்ளை வட்டு வந்தீங்களா? மாப்பிள்ளை பேரு ஊரு யாரு? ஜாதகம் வச்சிருக்கீங்களா?
வேலவா வேலவா படி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா வேடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வேலவா வேலனாக வந்து நிற்க வேலவா நீ ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி மணவாளனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சரி வள்ளி மணாளனுக்குன்னா எப்படி ஹரோகரான்னு சொல்லலாமா? யார கேட்டு வள்ளிக்கு புருஷனாக்குனிய முருகனை பாடுங்க பாட்டு. தெரியல பாரு உங்களுக்கு நல்லாவே மனசாட்சிக்கு தெரியும். என்ன தெரியும்? நீங்க வேணும்னே துமரா பேசுறேன்னு சொல்லிவிட்டு ஆமா இப்ப மனசாட்சிப்படி நீ என்ன பண்ணிருக்கான்னு உனக்கும் தெரியும். என்ன பண்ணி? ஆனா முழிக்கிற மொழிய பாருங்க சும்மா அப்படி. தெரியும் அப்ப மொழி அப்படியே இருக்கு. சரி அப்பா தெரியுது. அப்ப நான் எவ்வளவு உயர்ந்த சிந்தனையோட முருகன் வள்ளி மணவாட்டுக்கு வள்ளி மணாளன்ங்கறீங்க. இங்க பாருமா என்னங்க? அண்ணன் மனைவி அண்ணன் மனைவி அண்ணி, பொன்னன் மனைவி பொன்னி, வள்ளல் மனைவி இல்ல சொல்ல இல்ல, மாட்டேன். சொல்லு. நீங்க வள்ளின்னு சொல்ல வப்பிய. நான் வள்ளலை வணங்குவதால் வேணா வள்ளியா இருந்திருப்பேன். சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா சின்னஞ்சிறு செல்வகுமாரா ஓடிவா ஓடிவா கொதரை நாடிவா வேலவா அடி வேலவா வேலனாக வந்து நின்ற வேலவா அடி வேலவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி மணவாளனுக்கு ஏன் பதற ஏன் வள்ளி மணாளன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். வள்ளிக்கு எப்ப மணாளனார் அவரு? உயர உயர பிறந்தாலும் ஊருக்குறவி பிறந்தாகாது. சேவல் ஊத்தான் பொழுது விடியும். அப்படின்னா இல்ல, பொழுது விடியறது விடியத்தான் அப்படி செய்யும். கிடையாது. அது விடிய ஏன் ஒரு வாட்டி பொழுது விடியாதா? அப்படி பார்க்க போனா சூரியன் உதிப்பதில்லை. அது அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. பூமி தான் சுழன்று கொண்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரிதான். அது நடக்க போகுதுங்கறத உணர்த்துது பாரு சேவல். உணர்த்துதுனா அது மாதிரி இங்க நடக்க போறத அந்த நான் சேவலையே கொடியாக கொண்டவன் முருகன். முத்தேரத்தினமே முருகையா முருகையா முத்தேரத்தினமே முழுமதி முகத்தவனே கண்டையா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கண்டையா கண்டையா கொதரை நாடிவா சின்ன செல்வகுமாரா ஓடிவா வேலவா அடி வேலவா வேலனாக வந்து நின்ற வேலவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வள்ளி மணவாளனுக்கு சொல்ல மாட்டாங்க அரோரா. ஏன்? நீங்க வள்ளி மணாளன் இல்லாத ஒன்றை சொன்னீங்க. எப்படி சொல்றது? மனசுக்குள்ளே நீ சொல்றத முகத்துல மனசுக்குள்ளே தெரியுது. நினைக்கிறேன், பக்தியாக நினைக்கிறேன். நீங்க மனைவி ஆக்கணும்னு நீ நினைக்கிறீங்க. அது அவரத்தான் நினைக்கிற. சரி. நீ மனசுக்குள்ள வச்சிருக்கேங்கிறது உலகத்துக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, தெரியுதுல்ல? பாக்குறவங்களுக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியணும். ஆனா என்கிட்ட நடிக்கிறவ நடிச்சாக அவர்கிட்ட பாவம். இவர் நடிக்கல. சொல்லுங்க வார்த்தைகளை அனுபவங்களும் இல்ல, அவ தேடி விடுத்து மகளும் இல்ல, அவ இருப்பாய் செடி மடுத்து சொல்லுங்க வார்த்தைகளை பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே. பூமியில் போல் சுருப்பை புகழும் நாரதரே. கைவரிசை செல்லாதுமோ? செல்லாது. செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் நீங்க மேல செட்டியார்களுங்க என்ன சரி கேட்டுட்டு போங்க. செட்டியார்கள் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பது நாரதம் அல்ல, பிரம்மோடிச்சும் அல்ல, சத்தியம் 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 வருவான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு கொஞ்சம் பத்தியம். பாத்துக்கிறேன் போங்க. பாவம். என்ன இல்லாம திருமணம் நடக்காது. பார்க்கலாம். நான் நடத்தி வைக்க போறேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வந்துடணும். வருவேன். ஒருவேளை நடந்துச்சுன்னா வருவேன். இனிமேல் போற ஒரு புறம் வர வைக்கணும் இல்லையான்னு பாருங்க. பாதியில ஓடி போயிடுறாரு. பாதியில முடிச்சு உட்கார முடியல ஓடி போயிடுறாரு. இனிமேல் வர வச்சிடலாம். போட்டும். அப்படி சொல்லிடுறேனா இல்லையான்னு பாருங்க. அதனால முருகா, முருகனுக்காக தான் வந்தேன். அந்த ஆளுங்க அவருக்கு ஒட்டிக்க பாரு, பிடிச்சி கட்டி வைங்க அவர்கிட்ட. போயிட்டாரு வருவாரு. ஆமா வேண்டான்னு ஏன் சொன்னேன்? சாமியை போய் அனுப்பியிருக்காரு பாருங்க தூதுக்கு. இவர் அது சரிப்படுவார். அவரு இவரே பிரம்மச்சாரி, கொண்டாடியும் இல்ல பிள்ளையும் இல்ல. அதனால இருந்துட்டு போட்டும். முருகா
சீக்கிரமாக வள்ளியாகி அடியனை ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.